ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா திருக்க மீன் தான். ஏறுங்க, சூப்பராக இருக்கும். குழம்பு வச்சு வறுத்தா சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்புக்கு புளி ஊறிக்கிட்டுருக்கு பாருங்கள். இதை க்ளீன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், திருக்க மீன் கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ தான் தோலெலாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவி வைக்கணும். இப்போது எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டும் தான் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கத்திரிக்காய் போட்டு வதக்கியாச்சு. இப்போ வீட்டில் அரைச்சி வச்ச மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஈட்டுத்தூள் எல்லாம் போட்டு இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சோம். நான் காட்டுறேன் பாருங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ அள்ளி திருக்க மீன் கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை போட்டுக்கலாம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகும் ஜீரகமும் ரொம்ப முக்கியம். இதோட சேர்த்து அரைச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள். நல்லா கொதிக்குது. இப்போ மிளகு, ஜீரகம், தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இப்படியே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்த குழம்பு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.